திருச்சியில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியை பார்த்து வருகிறோம். இது குறித்த தகவல்களை செய்தியாளர் சார்ல்ஸிடம் கேட்கலாம். சார்ல்ஸ், பொங்கல் விழா என்றாலே ஜல்லிக்கட்டு போட்டிகளை அதிலிருந்து பிரித்து பார்க்க முடியாது. அந்த வகையில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலையும் குறிப்பா அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். திருச்சியில தற்போது எந்த இடத்துல ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுது, எவ்வளவு காளைகள், வீரர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள், செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன? நீங்க அதாவது அனைவரும் பார்த்து கொண்டு இருப்பது திருச்சி மாவட்டத்தில் நவலூர் குட்டப்பட்டு கிராமத்துல தான் பொங்கல் விழாவை முன்னிட்டு வெகு விமர்சையான ஜல்லிக்கட்டு போட்டியானது இன்று காலை 8 மணி அளவில் துவங்கிச்சு. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனி ஆண்டி துவக்கி வைத்தார். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காளைகள் என்பது பதிவு செய்யப்பட்டுள்ளன. 400க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் இதில் கலந்து கொண்டிருக்காங்க. முதல் சுற்று முடிவுல தற்பொழுது 122 காளைகள் அவிழ்த்து விடப்பட்டுள்ளன. சிறந்த காளைகளுக்கு மற்றும் சிறந்த மாடுபிடி வீரருக்கான பரிசுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் முக்கியமாக மிக்சி கிரைண்டர் உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களும், சைக்கிள் உள்ளிட்ட பரிசு பொருட்களும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. சிறந்த காளைக்கும் சிறந்த மாடுபிடி வீரருக்கும் இறுதியாக பரிசு கொடுக்கப்படும். ஒவ்வொரு சுற்றிலும் 50க்கும் மேற்பட்ட வீரர்கள் இந்த களத்துல களமாடி வராங்க. காளையர்களும் காளையா என்ற போட்டியில தற்போது ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்று வருகிறது. கள விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சார்ல்ஸ்.